up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சாத்தனூர் அணையில் இருந்து புதுவைக்கு குடிநீர் கொண்டு வர வேண்டும். சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஆளுநர் கைலாசநாதன் வலியுறுத்தல். போதை பழக்கத்தால் இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை. புதுவையில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற சம்பவம். படுகாயம் அடைந்த வாலிபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. புதுவையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுவை அரசு சார்பில் கலந்து கொண்ட ஆளுநர் கைலாசநாதன் சாத்தனூர் அணையில் இருந்து குழாய் மூலம் புதுவைக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற்றது. மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார். இதில் புதுவை அரசு சார்பில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் கைலாசநாதன், புதுவைக்கு என்று சொந்தமான மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்றும் முழு நீர் தேவையும் நிலத்தடி நீர் மூலமே பூர்த்தியாவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறுகளை கோதாவரி இணைப்பு திட்டத்துடன் இணைக்க வேண்டும். கூடுதல் குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காக 5.55 TMC நீரை புதுச்சேரிக்கு வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் கால்வாய் கட்டமைப்பில் புதுச்சேரியின் இணைப்பு திட்டங்களையும் தகுந்த முறையில் சேர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், புதுவையின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய சாத்தனூர் அணையில் இருந்து தனியாக குழாய் பாதையை அமைத்து கொண்டுவர புதுவை அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதேபோல் காரைக்கால் பகுதிக்கும் புதுச்சேரி அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து வருவதாகவும், இந்த முக்கிய நீர் சேமிப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை அமல்படுத்த தேவையான தொழில்நுட்ப, நிர்வாகம் மற்றும் நிதி உதவிகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விவேகானந்தர் பிறந்தநாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் அந்தந்த மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கங்கள் மூலம் இளைஞர்களுக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி 2 மாதங்கள் நடத்தப்பட உள்ளது. அதன்படி பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடக்க விழா கம்பன் கலையரங்கில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மேலும் செவ்வேள் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பேசிய அவர், எய்ட்ஸ், HIV குறித்த செய்திகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் தீமைகள், பரிசோதனை, மருந்து எடுத்துக்கொள்வதன் அவசியத்தை தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும், புதுவை மாநிலத்தில் புதிய தொழில்நுட்பம், நவீன மருத்துவ கருவிகள் மூலம் தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாக கூடாது என்றும், போதை பழக்கத்தால் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்றும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 2024-25ஆம் ஆண்டு கல்லூரிகளில் சிறப்பாக செயல்பட்ட செஞ்சிலுவை சங்கங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவின் முடிவில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் மருத்துவர் சிவராமன் நன்றி கூறினார். இந்த 2 மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு கூட்டங்கள், நாடகங்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் ஆசிரியர் ஆவார். இவர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கபிலன் நகரில் இரும்பு கம்பி விற்பனை கடை அருகே வாடகை வீட்டில் டியூஷன் நடத்தி வருகிறார். இவருக்கும் புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரேம்குமாரை வெடிகுண்டு வீசி கொல்ல ரவீந்திரன் திட்டமிட்டுள்ளார். இதற்காக 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளுடன் பைக்கில் டியூஷன் சென்டருக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் அவர் வந்துள்ளார். அங்கு ஆசிரியர் பிரேம்குமார் டியூஷன் முடித்துவிட்டு பிள்ளைகள் அனைவரும் சென்றபோது உணவு டெலிவரி ஊழியர் போல் ரவீந்திரன் அங்கு வந்து பிரேம்குமாரை வெளியே அழைத்துள்ளார். பின்னர் அவர் திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் குண்டை பிரேம்குமார் மீது வீசியுள்ளார். ஆனால் அது சரிவர வெடிக்கவில்லை. இதனால் பைக்கில் இருந்து நாட்டு வெடிகுண்டை எடுத்து அவர் வீச முயன்ற போது எதிர்பாராத விதமாக அந்த வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் ரவீந்திரன் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். படுகாயமடைந்த ரவீந்திரனை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவரது பாக்கெட்டை சோதனை செய்ததில் மேலும் ஒரு நாட்டு வெடிகுண்டு இருந்தது தெரியவந்தது. மேலும் வெடிக்காத அந்த வெடிகுண்டை காவல்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் இதன் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி பகலில் வெயில் சுட்டரித்த போதிலும் மாலையில் வானத்தில் கருமேக கூட்டங்கள் திரண்டு வந்து இரவு 7 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. இடி, மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மழை காரணமாக பாரதி வீதி, கடற்கரை சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் பலத்த மழை கொட்டியதால் வேலை முடித்து சென்றவர்கள், பொதுமக்கள் மழையில் நனைந்து கொண்டே வீட்டிற்கு திரும்பினர். இந்த மழையால் பாரதி வீதி, பெரிய மார்க்கெட் மற்றும் சாலையோர வியாபாரங்களும் பாதிக்கப்பட்டன. மேலும் தொடர்ந்து விட்டு இரவு வரை சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் புகையிலை பொருட்களை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வருவாய்த்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, கடலோர காவல்படை, சமூக நலத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு முறை அதிகாரிகளும் கடந்த மாதம் போதைப் பொருட்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தனர். மேலும் காவல்துறை சார்பில் இந்த மாதம் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1.9 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் ஆட்சியர் குலோத்துங்கன் பேசுகையில், அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டிகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் எனவும், பல் மருத்துவ முகாம்கள் அடிக்கடி நடத்த வேண்டும் எனவும், போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்க கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரியில் பூக்கள் விலை உயர்ந்து மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுவை நேரு வீதியில் பெரிய மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்குள்ள கடைகளுக்கு சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் மற்றும் கர்நாடகா பகுதியில் இருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. அதன்படி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுவதால் இதையொட்டி ஆகஸ்ட் 20ஆம் தேதி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த சில நாட்களாக கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும், 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ரோஜா 300 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாமந்தி 240 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அரளி 240 ரூபாய்க்கும், 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட செவ்வந்தி பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விபத்துகளை தடுக்க புதுச்சேரி கடலூர் சாலையில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 568 சாலை விபத்துகள் நடந்துள்ளன. அதில் 75 பேர் இறந்துள்ளனர். இந்த நிலையை மாற்ற போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வந்து செல்லும் நேரத்தில் அதிக விபத்துகள் நடப்பது காவல்துறையினரின் ஆய்வில் தெரிய வந்துள்ள நிலையில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பும் விபத்துக்கு ஒரு காரணியாக காணப்படுகிறது. இதனால் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் கனரக வாகனங்கள் வந்து செல்லவும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நகர பகுதியில் கடந்த வாரம் முதல் காலை மாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் நகருக்குள் வர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பிலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் முள்ளோடை பகுதியில் இருந்து அரியாங்குப்பம் வரை லாரி, கண்டெய்னர் லாரி, டிப்பர் லாரி, டிராக்டர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு பலகைகள் முள்ளோடை, கன்னியாகோவில், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், அரியாங்குப்பம், தேடுவார்நத்தம், பாகூர் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் தன்வந்திரி மற்றும் காவல்துறையினர் வைத்துள்ளனர். இதேபோல் கடலூர் வழியாக வரும் லாரிகள் புறவழி சாலையில் செல்லலாம் என்றும், அல்லது முள்ளோடை அருகே கனரக வண்டிகளை நிறுத்தி வைத்து காலை 10 மணிக்கு மேல் செல்லலாம் எனவும், இதேபோல் இரவு 7 மணிக்கு மேல் செல்லலாம் எனவும் போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு 2வது கட்ட கலந்தாய்வில் விருப்ப பாடங்களை 24ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான முதல் கட்ட சேர்க்கை பட்டியல் மற்றும் காலி இடங்கள் விவரம் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களது பதிவு மற்றும் பாட விருப்பங்களை சமர்ப்பிக்க 20ஆம் தேதி முதல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 2வது கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள விரும்புவோர் தங்களது டேஷ்போர்ட் உள்நுழைவு விவரங்களை பயன்படுத்தி வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்குள் விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் முதல் கட்ட கலந்தாய்வின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்பங்கள் செல்லாதவை என்றும், 2வது கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் மீண்டும் புதிதாக பாட விருப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வது கட்ட கலந்தாய்வில் விண்ணப்பதாரர் தனது விருப்பத்தை சமர்ப்பித்து புதிய பாடப்பிரிவு ஒதுக்கப்பட்டால் முதல் கட்டத்தில் பெற்ற சேர்க்கை தானாகவே ரத்து செய்யப்படும் என்றும், பாட விருப்பம் காலியாக இருந்தால் இடங்கள் எதுவும் ஒதுக்கப்பட மாட்டாது என்றும், மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,710 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.